இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் KTM Duke 160. KTMோட இந்த டியூக் சீரீஸை பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரைட் அல்ல ஒரு கனவு பைக் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த டியூக் சீரீஸை பொறுத்தவரை வந்து முன்னாடி அவங்க ஒரு 200cc 250 390 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா KTM Duke 125 அப்படிங்கிற ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட் ப்ளஸ் வந்து அந்த ஒரு லோவர் ப்ரைஸ் பேக்கெட்டில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் அந்த டியூக் 125 வந்து அவங்க நினச்ச அளவுக்கு வந்து பெரிய சக்ஸஸாக போகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூக்கோட பொட்டன்ஷியலே பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த பவர் ப்ளஸ் வந்து அந்த ஒரு சாசியோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த 125 என்ஜினால் வந்து அவ்வளோத்துக்கு அந்த பவரையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ஒரு 160cc வந்து மாற்றிருக்கிறாங்க. ஒரு 164cc வரக்கூடிய லிக்விட் கூல் என்ஜினோட இந்த KTM Duke 160 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, டிசைன் சேஞ்சஸில் ஏதாவது இருக்குதா, இல்லை அந்த டியூக் ஃபேமிலி ஆஃப் டிசைன்ஸில் தான் வந்து இருக்குதா, இந்த வண்டியோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட டிசைன் டீட்டெயிலிங் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ நம்ம இந்த டியூக் 160 ரைட் பண்ணுவோம். வண்டியோட என்ஜினை பொறுத்தவரை 164cc வரக்கூடிய என்ஜின், லிக்விட் கூல்டு என்ஜின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக அந்த 160cc அந்த செக்மெண்ட்டில் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு 19 PS ஆஃப் பவர் ப்ளஸ் வந்து 15.5 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த என்ஜின் வருது. ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து லிக்விட் கூலிங்குமே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூலராக வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த ரைடிங்லேயே இனிஷியல் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஷார்ட்டான ரைடிங் ட்ரையாங்கிளில் இருக்கிறது மாதிரி, அதாவது சீட்டுக்கும் நம்ம ஹேண்டில் பாருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து நம்ம கால் அப்படி உள்ள ஃபோல்டாக இருக்கிற அந்த பொசிஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்ட்டான அப்படி ஒரு ரைடிங் பொசிஷன். நல்ல ஷார்ட்டான ரைடர்ஸ்க்குமே வந்து ரொம்பவே ஆக்சுவலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். கியரை பொறுத்தவரை உங்களுக்கு 6 கியர்ஸ் வந்து வருது. ஆனால் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரீட் நேக்கட் பைக் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிட்டிலேயுமே நல்ல ஈஸியாக வந்து ரைட் பண்ணுறதுக்கு எந்த என்ஜின் நாக்கிங்கும் எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ரைட் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு கியரிங்குமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா டவுனில் ஈஸியாக நம்ம குயிக்காக அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து 6th கியருமே வந்து போட்டுட்டோம். இப்போ அந்த 6th கியர்லேயே தான் நம்ம அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயந்தான். அடுத்ததாக வந்து சஸ்பென்ஷன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆன் தி ஸ்டிஃபர் சைடு தான். ஏன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த ஹேண்ட்லிங், அந்த ஷார்ப்பான ஹேண்ட்லிங், நல்ல அஜைலான ரோட் மேனர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. சின்னதாக கட் அடித்தாலும் சரி, லாங்காக கார்னர்ஸ் எடுத்தாலும் சரி, வண்டி வந்து அந்த ஸ்டேபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜான மேட்ரு. மற்றபடி சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு ரைட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு பிச் அண்ட் பவுன்ஸ் வந்து இருக்குது. அப்படி அல்ட்ரா கம்ஃபர்டபுளாக அப்படி குஷனியாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஓவரால் அந்த சாசியும் சரி, சஸ்பென்ஷனோட பேசிக் டியூனிங்குமே சரி, ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த மாதிரி டிராஃபிக்கான இடத்துல நம்ம கிளச்சோட ஆப்ரேஷன், கியரோட ஆப்ரேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கிளச் வந்து அல்ட்ரா லைட் இல்லை, கம்யூட்டர்ஸ் நார்மல் 160cc அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹோண்டா பைக்ஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் எதுவும் கிடைக்காது. இங்கே டீசெண்டான ஒரு சாஃப்ட்னஸில் வந்து இருக்குது. கியர் ஷிஃப்ட் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. என்னென்னா நம்ம அந்த சிங்கிள் லீவரில் வந்து அந்த புல் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஒரு டாக்டைலாக கரெக்டாக அப்படி கியர் வந்து ஸ்லாட் ஆகிறது, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே வந்து கரெக்டாக ஒவ்வொரு கியருமே வந்து அப்படியே ஒரு 2 steps
அந்த லீவர் வந்து மூவ் ஆகி அப்படியே அந்த கியர் ஸ்லாட் ஆகிறது மாதிரி வந்துருக்குது. ஓவர்டேக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் குயிக்காக ஜஸ்ட்டு ஒரு கியர் ஷிஃப்ட்டு டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படின்னா பிரிஸ்காக நமக்கு வந்து இந்த பவருமே வந்து கிடைக்கும். ஸோ அதுலேயுமே எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ அந்த விதத்தில் என்ஜின் அதை ஓட்டுறதுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ஸில் நம்ம குயிக்கான ஓவர்டேக்ஸ் எல்லாம் பண்ணி வந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளமே இல்லை. ப்ளஸ் அந்த 110 ஒய்டு ஃப்ரண்ட் டயர்ஸ் ப்ளஸ் 140 விட்டு இருக்கக்கூடிய ரியர் டயர்ஸ் அதையும் வச்சு நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன குண்டு குழிகள் வந்து ஓரளவுக்கு டயர்லேயே வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகுது. ஸ்லோ ஸ்பீட் ரைடில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அது ட்ரான்ஸ்லேட் ஆகுது நம்ம பாடிக்கு. மற்றபடி ஸ்லோ ஸ்பீட் ரைடு வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த டார்க் வந்து எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா அதில் இடத்துல ஆல்மோஸ்ட் நான் வந்து ஏதோ ஃபஸ்ட் கியர் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. பட் செகண்ட் கியர்லேயே சில பைக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் கியர் டார்க்கே வந்து நமக்கு செகண்ட் கியரில் கிடைக்குது. அந்த அளவுக்கு லோவர் எண்டில் வந்து நமக்கு டார்க் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி வந்து வண்டி அந்த கியரோட டியூனிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. சிட்டியில் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து சிட்டியில் அப்படி இப்படி இப்படி கட் பண்ணியெல்லாம் வந்து ரைட் பண்ணி பார்க்கல. அது ரெக்கமெண்டடும் கிடையாது. ட்ராக்கில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், சிட்டியில் வேண்டாம். ஸோ அப்படி நான் வந்து ட்ரை பண்ணல. இனி கொஞ்சம் வந்து கார்னர்ஸில் போகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக நம்ம ரைட் பண்ணும்போது இந்த ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ 6th கியர் அப்படியே வந்து ஸ்பீட் ஓரளவுக்கு வந்துட்டோம். 1-2 கார்னர்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக அப்படி பயங்கரமான கார்னர் இல்லை அது இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த லைன் வந்து அப்படி பக்காவே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக அப்படியே வந்து அந்த கர்வை கட் பண்ணி வந்துச்சு. பவரும் வந்து நல்லா இருக்குது. இப்போ இது வரைக்கும் அந்த ஸ்பீட்ஸு ஒரு 70-75 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருப்போம். இந்த ஸ்பீட்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு பெருசாக எந்த விதத்துலையுமே வந்து வைப்ரேஷன்ஸ் தெரியலை. வண்டி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நல்ல ஒரு விஷயந்தான். இன்னொன்று உங்களுக்கு ஹீட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் ஹீட்டிங்குமே வந்து எந்த விதத்துலேயும் பெரிய லெவலில் நமக்கு ஹீட்டிங்காகவே வந்து தெரியலை. ரொம்பவே கண்ட்ரோல்டாக தான் அந்த ஹீட்டிங் ஆஸ்பெக்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓரளவு கண்ட்ரோல் தான். லிக்விட் கூலிங் சிஸ்டமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெட்டரான ஹீட் மேனேஜ்மெண்ட்டுமே நமக்கு கிடைக்குது. மற்றபடி கார்னர்ஸுமே வந்து நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது. இப்போ இந்த செட் ஆஃப் கார்னர்ஸ்லேயுமே வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீடுமே வந்து பில்டு பண்ணி பார்ப்போம் அண்ட் எப்படி ஹேண்டில் ஆகுது அப்படிங்கிறத. அந்த ஸ்பீடுமே வந்து தெரியல. இப்போ ஒரு 80+ இருக்கும். ஆனாலுமே வந்து வண்டி நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின்டாகவோ சவுண்டு ஜாஸ்தியாகவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம நினச்ச இடத்துக்கு வண்டியை கட் பண்ண முடியுது. அந்த சாசியோட ஸ்டிஃப்னஸும் அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸும் ஃப்ரண்ட்லேயுமே வந்து அந்த அப்சைட் டவுன் டைப் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்ட் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே வந்து இல்லை நமக்கு. ஒரு ரொம்ப பெரிய ஸ்பீட் பிரேக்கர் ஆக்சுவலாக ஒரு 174 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. டீசெண்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குறேங்கண்ணே. பட் செகண்ட் ரவுண்ட் கேஷுவலாக கட் பண்ணோம். அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ சின்னதாக ஒரு ஹைவே ஸ்பின் அதோட நம்ம அப்படியே அந்த ரைட் ரிவ்யூ வந்து முடிச்சுக்கலாம். பிக்கப் பார்த்தீங்கன்னா அப்படி இன்சேன் ஜம்முன்னு வந்து ஸ்பீடு பில்ட் ஆகுது. ஸ்டில் ஒரு 100 அந்த ரேஞ்ச் ஸ்பீடு இருக்கும். ஸ்டில் வந்து நமக்கு பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வந்து வரல. அதுதான் பெரிய அட்வான்டேஜ்.
ஸ்பீடெல்லாம் சூப்பராக வந்து அப்படியே கண்டினியூஸாக ஹை ஸ்பீடு வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணலாம். வண்டி தாராளமாக அதுக்கும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து பிரச்சனையே இல்லை. ஹைவே ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அந்த ஸ்பீடு பில்ட் ஆகிறதாகட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த லோவர் அண்ட் டார்க்கோட அந்த அட்டகாசம் தான். குயிக்காக ஓவர்டேக் பண்ணணுமா, ஹை ஸ்பீடாக அப்படி மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணுமா, எதுனாலுமே வந்து ஈஸியாக நமக்கு பண்ணிக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹைவே, ஹை ஸ்பீட்ஸ், ஸ்டெபிலிட்டி டு த பவர், எல்லாமே வந்து ரொம்பவே ப்ரில்லியண்டாக இருக்குது. ஹைவே ரைட்ஸ் ப்ளஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற விதமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெருசாக எந்த வைப்ரேஷன்ஸுமே இது வரைக்கும் எனக்கு, அதாவது குயிக்காக நம்மளுக்கு அனாயிங்கான எந்த வைப்ரேஷன் நமக்கு இது வரைக்கும் ஃபீலே வந்து ஆகலைங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. கிளச்சை பொறுத்தவரை உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அக்ரெசிவாக நம்ம ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும், இப்போ 6th-லேருந்து 5th அந்த மாதிரி கியர் ஷிஃப்ட்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து வெஹிக்கிள் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா ரியர் டக்குன்னு லாக் ஆகுறதோ, ரொம்ப ஜர்க்கியாக வந்து அந்த கியர் ஷிஃப்ட் நடக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ப்ளஸ் வந்து ஹை ஸ்பீட் பிரேக்கிங்கை பொறுத்தவரையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அப்சைட் டவுன் டைப் ஃபோர்க்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதத்துலேயும் எக்ஸஸான நோஸ் டேவோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே வந்து நமக்கு கிடைக்குது. வண்டியோடைய டிசைன் ஹைலைட்ஸ் பார்ப்போம். டிசைன் ஹைலைட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓவரால் வண்டியோட டிசைனை பொறுத்தவரை உங்களுக்கு பெருசாக வந்து அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லை. அதாவது 160 அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்சிங் மட்டும்தானே தவிர, மற்றபடி ஓவரால் அந்த டியூக் ஃபேமிலி ஆஃப் பைக்ஸில் தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் ஆஸ்பெக்ட் மொத்தத்திலேயே வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அவங்களோட, அதாவது அந்த கேடிஎம் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பைக் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து அந்த ஷார்ப்பான ஒரு ரோபோ ஃபேஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன், அந்த ரவுண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி அந்த டிஆர்லாம் வந்து ஆக்ட் ஆகும். ப்ளஸ் அந்த எல்இடி ஹெட்லாம்ப் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த WP ஏபெக்ஸோட அந்த அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸுமே வந்து அந்த ஒரு ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்டையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரை பொறுத்தவரை 110 செக்ஷன் இருக்கக்கூடிய டயர், 17 இன்ச் வரக்கூடிய காஸ்டாலாய் வீல் வருது. உங்களுக்கு 320 மில்லிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் கேலிப்பர் டைப்பில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வருது. பைப்ரேயோட உங்களுக்கு அந்த பிரேக் கேலிப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸை பொறுத்தவரையிலுமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் வந்து இதில் வந்து அந்த சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படிங்கிற அந்த ஏபிஎஸ் மோட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா எசென்ஷியலி நம்ம ரியர் ஏபிஎஸை வந்து நமக்கு தேவைப்பட்டால் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்லைடிங் அந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சராக வந்து ஓட்டணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதையுமே வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரேமை பொறுத்தவரை ஒரு ஸ்ப்ளிட் ட்ரெலி ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெலி ஃப்ரேமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஸ்டிஃப்னஸ் ஆகட்டும், அந்த ஒரு லைட் வெயிட் ஆகட்டும், வண்டியோட ஹேண்ட்லிங் ப்ளஸ் அந்த ஒரு அஜிலிட்டிக்கு வந்து சூப்பராகவே வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றபடி பாடி பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாடி பேனல்ஸ் தான். ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10.1 லிட்டர் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வருது. அதுக்கப்புறம் ட்ரெலி ஃப்ரேம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சோட வரக்கூடிய ஒரு கியர் பாக்ஸுமே வருது, 6 ஸ்பீட்ஸோட வரக்கூடியது. ரியர் டயரை பொறுத்தவரை உங்களுக்கு 140 செக்ஷன் இருக்கக்கூடிய நல்ல ஒய்டான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சூப்பரான ஒரு டயர் ஹக்கர், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் டைப்பாக வந்து உங்களுக்கு சீட்ஸுமே வந்து வருது. ஸ்டாண்டர்டான வந்து ஒரு கேடிஎம் டிசைன் தான். ப்ளஸ் அந்த கிராப் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ரியர் பேனல் கூட அப்படி அடியிலிருந்து வர்றது மாதிரி அப்படி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக் லேம்ப் ப்ளஸ் வந்து அந்த ஒரு டெயில் டைடி அந்த மாதிரி கொண்டு கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ஒரு நைட்ராக் ஸ்பில் அண்ட் அந்த சஸ்பென்ஷன் ப்ரீலோடுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ரியர் பிரேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ப்ளஸ் வந்து அந்த ஏபிஎஸோடய வந்து வந்துடுது. 140/60 வரக்கூடிய ரியர் டயருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த அண்டர் பெல்லி டைப் வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லுக்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்கில் வந்து எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த ஓவரால் லுக்ஸ் வருது. ப்ளஸ் இதில் வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 147 கிலோ தான் வந்து வண்டியோட வெயிட் வருது. ஸோ ஒரு லைட் வெயிட்டான மோட்டார் சைக்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். கன்சிடரிங் திஸ் அந்த ஒரு செக்மெண்ட், ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு லைட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் தான். இப்போ ஏறி உட்காந்து வண்டியோட அந்த ஓவரால் எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காலை நீட்டாக பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறது மாதிரி
இந்த போர்ஷன் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நீட்டா வந்து கால அப்படி டக் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட்டான ஃப்ரேம்ல நம்ம உட்காந்துருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஓரளவுக்கு அப்ரைட்டான ஒரு பொசிஷன் தான். நமக்கு ஹேண்டில் பாருமே வந்து கொஞ்சம் ஃப்ளாட் அண்ட் வைடா தான் வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அப்ரைட்டான நீட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் தான். 815 815 மில்லிமீட்டர்ஸ் வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. டீசென்ட்டான ஒரு ஹைட்டு தான். நாட் டூ டால், நாட் டூ ஷார்ட். கொஞ்சம் ஒரு டாலர் சைடு அப்படின்னு லைட்டா வந்து சொல்லலாம். பட் கொஞ்சம் ஷார்ட்டான பீப்புளுக்குமே வந்து ஈஸியா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது மாரி தான் இருக்கு. எனக்கு கால் வந்து கரெக்ட்டா பிளேஸ் பண்ண முடியுது. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 177 சென்டிமீட்டர் வந்து என்னோட ஹைட்டுமே வந்து வருது. மத்தபடி கீ ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேங்குக்கு ஃப்ரண்ட்லேயே தான் வந்து உங்களுக்கு கீ ஸ்லாட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. நீட்டாவே இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் ஒரு எல்சிடி டைப்ல ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு பாசிங், ஹை பீம், லோ பீம் இன்டிகிரேட்டடா ஒரு ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. ஹசார்ட் லேம்புக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமென்ட் பேனல்ல இருக்கக்கூடிய டேட்டாவ கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்விட்ச், பேக் பட்டன், அப், டவுன் அந்த மெனுவ கண்ட்ரோல் பண்றதுக்கானது, இண்டிகேட்டர், அப்புறம் வந்து ஹார்னுமே வந்து வருது. ஸோ இப்போ வந்து எல்சிடி யூனிட்ட பொறுத்தவரையில உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸோடயே வந்து வருது. உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த மாரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து டாப்ல கியர் பொசிஷன், உங்களுக்கு கிளாக், டாப்ல வந்து எல்லா வார்னிங் லைட்ஸுமே வந்து வருது. ட்ரிப் ஆவரேஜ் அந்த மாரி டேட்டா எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ஜின் கீ ஸ்விட்ச் வருது. அப்புறம் வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ டீசென்ட்டான ரைடர் காக்பிட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். அப்படியே ஸ்மூத்தா வந்து ஐடில் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் ரேஸ் பண்ணி பார்ப்போம் நமக்கு. ஸோ நல்ல ஒரு அந்த ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராகவே கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹையர் சிசி டியூக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ஜின் நோட்டை வந்து மேக்ஸிமம் அவங்க சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமென்ட் கான்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன்ஸோட அந்த 10x10 நேவிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லணும்னாலும் அதாவது டீசெண்டான ஒரு சாஃப்ட்னஸில் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் லாங் ரைட்ஸ் நீங்கள் போனாலுமே வந்து டீசென்ட்லி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். பில்லியன் சீட்டுமே வந்து நாட் பேட் ஆக்சுவலி வந்து ரீசனபிளான ஒரு சைஸில் தான் இருக்குது. ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து இன்னொரு ஜென்ஸை வந்து உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து உட்காரலாம். ஒரு நீட்டான ஒரு லேடீஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஹார்ட் ஆஃப் த மேட்டரே வந்து உங்களுக்கு என்ஜின் தான், லிக்விட் கூல்ட் என்ஜின். ஸோ இதில் வந்து என்னென்னா வெப்சைட்லேயுமே வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து எஸ்ஓஹெச்சி சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து டூவல் ஓவர் ஹெட் கேம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து எனக்கு கிளியராக வந்து சொல்ல முடியல. மற்றபடி லிக்விட் கூலிங் சிஸ்டம் உங்களுக்கு அந்த ரேடியேட்டருக்கான ஃப்ளூயிடு விடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து வந்துடுது. ஸோ அந்த ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் நல்ல ஷார்ட்டான கியர் ரேஷியோஸில் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த ரேசிங் கேடிஎம் அப்படிங்கிற பிராண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வண்டியில் நீட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஓவரால் இந்த டியூக் 160 பற்றி ஒரு வெர்டிக்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அதாவது பெட்டரான ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல வந்து அந்த கேடிஎம் டியூக் அப்படிங்கிற அந்த சீரிஸ் வந்து இப்போ வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஒரு பேலன்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி ப்ளஸ் நீட்டான ஒரு ஹேண்ட்லிங், அதாவது ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டாக கண்டிப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்ன அப்படின்னா செக்மெண்ட் லீடிங்காக வந்து 19 PS ஆஃப் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு அவுட்ரேட்டாக தெரியுது. ரொம்ப ஹார்ஷான வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு சூப்பராகவே வந்து வண்டியை ஓவரால் நமக்கு டியூனிங்குமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜஸான பைக்காக இருக்குது. மற்றபடி தேவையான ஃபீச்சர்ஸ் அதாவது டுவல் சேனல் ஏபிஎஸ், உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் டிஸ்எங்கேஜ் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கிறது. ஓவரால் அந்த பில்டு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து எனக்கு பெட்டராக தான் வந்து தோணுது. ஸோ ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ரைஸிங் தான். உங்களுக்கு ரிலையபிலிட்டி விஷயத்துலையுமே வந்து டியூக் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து கொடுக்காது. என்னென்னா அதுக்கான ஒரு லெகசி இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான் அவங்களோடதும். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா வாங்குறவங்க பொறுப்பாக வந்து அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸையுமே எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது அந்த ஒரு அட்ரினாலின் ரஷ் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் அதை வந்து எந்த ரோட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். சிட்டிக்குள்ளாடி ஓட்டும்போது மெதுவாக ஓட்டுங்க. ஹைவே போகும்போது இல்லை ட்ராக்கில் ஓட்டும்போது அதுக்கு ஏற்ற ஸ்பீட்ஸில் போங்க. அந்த இடத்துக்கு இடம் நம்ம கரெக்டாக சேஃபாக ஓட்டணும் அப்படின்னா நமக்கும் சரி மற்ற ரோடு யூசர்ஸுக்குமே சரி ரொம்பவே வந்து சேஃபாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைபுமே வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் இந்த வண்டியை பற்றினது என்ன அப்படிங்கிறதையுமே வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.